தற்பொழுது நாட்டில் நிலவும் பெட்ரோல் தட்டுப்பாடு காரணமாக கான்வாய் வாகனங்களை இரண்டாக குறைத்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி என்பது தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. கான்வாய்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை இரண்டாக குறைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலவும் பெட்ரோல் தட்டுப்பாடு காரணமாக கான்வாய் வாகனங்களை இரண்டாக குறைத்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அது தொடர்பான செய்தியை தற்பொழுது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கான கான்வாய்கள் 2 வண்டிகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், மேற்காசிய நாடுகள்ல ஏற்பட்டிருக்கூடிய இந்த போர் பதற்றம் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பது உள்ளிட்ட காரணங்களால் வளைகுடா நாடுகள்ல இருந்து எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட பொருட்கள் இந்தியா உட்பட உலக நாடுகளுக்கு கிடைப்பதில் ஒரு கடுமையான சிக்கலை எதிர்கொள்ள தயாராகி இருக்கிறார்கள். இது ஏற்கனவே கிடைப்பதில் பல சிக்கல்கள் நீடித்து வரக்கூடிய நிலையில கையிருப்பில் இருக்கக்கூடிய எரிபொருள் மற்றும் எரிவாயும் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே வரக்கூடிய நிலையில் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். எரிபொருள் சிக்கனத்தை நாம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும், உடனடியாக மக்கள் அனைவருமே எரிபொருள் அதிக அளவில் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துங்கள் என நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த எதிரொலிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களுடைய எண்ணிக்கை 2ஆக குறைத்திருக்கிறார்கள். இப்ப நீங்க திரையிலையும் பார்க்க முடியும். வழக்கமாக டெல்லியில பணியாற்றக்கூடிய ஒரு செய்தியாளராகவும் சரி, வழக்கமாக ஒரு பிரதமருடைய பாதுகாப்பு வாகனம் செல்லும் போது அந்த இடத்துல அதிகபட்சமாக 15 வாகனங்கள் செல்லும். பிரதமருடைய பாதுகாப்பு வாகனங்களே 6 - 7 பாதுகாப்பு வாகனங்கள் உடன் செல்வார்கள். ஆனால் இன்று பிரதமருடைய பாதுகாப்பு வாகனம் மொத்தமே 2ஆக எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாகனத்துல பிரதமர் நரேந்திர மோடி செல்கிறார். 2வது வாகனத்துல பிரதமருக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய எஸ்பிஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு படையினர் செல்கிறார்கள். இந்த 2 வாகனங்கள் மட்டுமே தற்போது பிரதமருடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. நேற்று இதே ஜெயா பிளஸ்ல ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். மத்திய பிரதேச மாநிலத்துடைய உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி ஒருவர் பிரதமருடைய வேண்டுகோளை தொடர்ந்து நீதிமன்றத்திற்கே, அவருடைய இல்லத்திலிருந்து உயர்நீதிமன்றத்திற்கு சைக்கிள்ல பயணித்தார். அவருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய மத்திய பிரதேச காவல்துறையினரும் சைக்கிள் அவரை பின்தொடர்ந்து பயணித்தார்கள். இப்படி எரிபொருள் நெருக்கடியான ஒரு சூழல் மற்றும் தட்டுப்பாடை போக்குவதும் தட்டுப்பாடை கட்டுப்படுத்துவதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே பிரதமருடைய பாதுகாப்பு வாகனம் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லிக்குள்ள வழக்கமாகவே டெல்லி போலீசார் முழுமையான பாதுகாப்பை செயல்படுத்தி இருப்பாங்க. அது 24 மணி நேரமும் அமல்ல இருக்கும். எனவே பிரதமருடைய பாதுகாப்பு வாகனங்கள் டெல்லிக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல 2 வாகனங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்ற தகவல்களை வழங்கி இருக்கிறாங்க. டெல்லியை விட்டு ஒருவேளை பிற மாநிலங்களுக்கு அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் போது அவருடைய பாதுகாப்பு வாகனங்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்படும். ஆனால் முன்பு இருந்த எண்ணிக்கை அளவுல இருக்காது. குறைந்த அளவுல எண்ணிக்கையிலான பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்படும். அதிலும் 80% வாகனங்கள் எலக்ட்ரிக் மின்சார வாகனங்களாக பயன்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவல்களையும் வழங்கி இருக்கிறாங்க. வளைகுடா நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய கச்சா எண்ணெய் தட்டுப்பாடின் காரணமாக எரிபொருள் மற்றும் எரிவாயு கிடைப்பதுல ஒரு கடுமையான சிக்கலை இந்தியா சந்திக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நாட்டு மக்கள் அனைவருமே எரிபொருளை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுங்கள் என்ற பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் வலியுறுத்தி இருந்த நிலையில தன்னுடைய பாதுகாப்பையும் 2ஆக குறைத்திருக்கிறார்கள். பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு தனி பாதுகாப்பை வழங்கப்படக்கூடிய எஸ்பிஜி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில தன்னுடைய பாதுகாப்பு எண்ணிக்கை வாகனங்களுடைய எண்ணிக்கை 2ஆக குறைத்திருக்கிறோம் அப்படின்றத பிரதமர் அலுவலகம் ஒரு விளக்கமாக வழங்கியிருக்கிறார்கள் என்பது இந்த கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறியிருக்கிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.